எப்படி லவ் பண்ணும்போது மட்டும் நீ தான் வேணும், உங்களுக்கு 100 வருஷம் வாழணும், ஊருக்கு விட்டுணும், நல்லா விட்டுறீங்க. அதுக்கப்புறம் ஏதாவது டாக்டர் மாப்பிள்ள கிடைச்சா, கவர்மெண்ட் மாப்பிள்ள கிடைச்சா, நடிகன் கிடைச்சா, நீங்க பாட்டு அவனை கல்யாணம் பண்ணிட்டு இவனுக்கு ஆப்பு வச்சுட்டு ஓடிடுறீங்க. எப்படி கொடுக்குறீங்க? நல்லா எங்க அப்பா அம்மா வச்சு கூட காதல் படத்துல வரப்பு சாத்தியாவும் தெரியவாங்க தெரியும். அதெல்லாம் பார்த்து ஒரு மாதம் தேவி என்னால என் தம்பியை பைத்தியமே ரோட்ல அந்த இடத்துல பார்த்துட்டு இருக்கேன். ஒருவே நம்பியை கல்யாணம் பண்ற சந்தோஷமா இருக்கிற வழியை பார்க்கறேன். புரியுதா? இப்ப இருக்கிற சூழ்நிலையில தண்ணின்றது ஒரு மகத்தான ஒரு பிரச்சனையும் வரப்போகுது. நம்ம 47ல ஒரு மனிதனுக்கு சராசரி எந்த அளவுக்கு தண்ணி இருந்ததோ இப்போ அதே ஒரு மனிதனுக்கு அதுல அப்போ இருந்த தண்ணியில 20% மட்டும்தான் தண்ணி இருக்கு. இப்பவே ஒரு குடா தண்ணின்னா 2 மணி நேரம் கியூல நிக்கிறாங்க நிறைய ஊர்ல. நிறைய ஊரை விட்டுட்டு போயிட்டாங்க தமிழ்நாட்டுல. இது ஆகவருக்கு நிக்க வேண்டாம். மரக்கணு நெட்டு மரங்கள் வளர்த்தீங்கன்னா தேவையான பசுமை இருந்தா மழை விழுந்தா நிற்கும், இல்லைன்னா எல்லாம் ஓடிடும். அது ஓடிச்சுன்னா நம்ம கொண்டு போகுது அதுக்குள்ள அந்த வெள்ளத்துல நாம சேர்ந்து போயிடுவோம். அடிப்படையான வேலை மண்ணை காப்பாத்துக்கணும் முதல், அதுக்கப்புறம் உணவு, அதுக்கப்புறம் தண்ணி. முதல்ல மண்ணை காப்பாத்துக்கணும். இது ரொம்ப ரொம்ப தேவையானது. மண்ணுன்றது ஒரு பொருளை நினைக்க வேண்டாம். இந்த உடல் மண்ணு தானே, மண்ணில இருந்து தானே தயார்பட்டது. இது மண்ணுன்றது அதுக்குதான் தாயின்னு சொன்னது. என்னத்துக்குன்னா இது உணர்வு பூர்ணமா உணர்றதுனால. இந்த மண்ணுன்றது ஏதோ ஒரு பொருள் இல்லை. இதுக்கு எனக்கு என்ன பெத்த தாய் இதுதான். நடுவுல உங்க தாய் வந்தாங்க, அவரு பெத்தது இதுதானே. அது கும்முடி நடக்கிற மாதிரி ஒரு உணர்வு நாம் வச்சிருந்தோம். என்னத்துக்குன்னா அதை காப்பாத்திக்கலன்னா நம்ம இருக்க முடியாதுன்னு உணர்வு பூர்ணமா உணர்ந்துருந்தாங்க. பாரதம் என்றாலே பாரம்பரியம், கலாச்சாரத்தின் களஞ்சியம் இந்தியா. இங்கே நடைபெறும் ஒவ்வொரு அம்சத்திற்கு பின்னாலும் ஒரு அற்புதமான விஞ்ஞான உண்மை ஒளிந்திருக்கிறது. வீர விளையாட்டுகளிலிருந்து வழிபாட்டு தலங்கள் வரை, வாழும் இடங்களிலிருந்து பணிபுரியும் இடங்கள் வரை, எல்லா இடங்களிலும் நீக்கமர நிறைந்திருக்கிற கலாச்சார விஞ்ஞானம் குறித்து சத்குரு அவர்கள் விளக்குகிறார்கள். காலநடையில் நாம் மறந்துவிட்ட இந்த கலாச்சாரத்தின் ஆழங்களை, அர்த்தங்களை நினைவூட்டிக் கொள்கிற அற்புதமான தொடர் இது. நம்ம கலாச்சாரத்துல படிக்கிறது, சமைக்கிறது, சாப்பிடுறது, படுக்கிறது, ஏன் திருமணத்தின் போது மணவரையில தரையில உட்காரலாம் வழக்கமா இருந்திருக்கு. இப்போ சோஃபா, டைனிங் டேபிள், சேரு எல்லாம் வந்த பிறகு தரையில உட்கார வழக்கமே குறைஞ்சு போச்சு. இது வரவேற்கத்தக்கதா இல்ல தரையில உட்கார்றதுனால ஏதாவது நன்மை இருக்கா? இந்த உடல் என்றது நாம மேலிருந்து எங்கேயோ கொண்டு வரல. இந்த உடல் என்றது இந்த பூமியில ஒரு பாகம். பூமியா இருந்தது, மண்ணா இருந்தது. இப்போ எங்க உடல உட்கார்ந்து இருக்குது. திருப்பி ஒரு நாள் மண்ணா போயிடுது. இந்த மண்ணுதான் இந்த உடலா இங்க உட்கார்ந்து இருக்கிறப்போ இந்த பூமியில என்னென்ன நடக்குதோ அது எல்லாமே இந்த உடல்ல நடக்குது. இது நீங்க கொஞ்சம் சூக்ஷ்மமா கவனிக்கிற மாதிரி இருந்தா இது நம்ம கிளியரா இது கவனிக்க முடியும். எந்த அளவுக்குன்னா நீங்க இந்த பூமி கூட தொடர்பு வச்சு ஒரு நிலையில இருந்தா இங்க என்ன இந்த பூமியில என்ன நடக்க போகுதுன்றது கூட நான் புரிஞ்சுக்க முடியும். இது பல விதமான விலங்குகளுக்கு புரியுது, மனிதனுக்கு தெரியாத மாதிரி ஒரு நிலையில இருக்கிறார். எந்த அளவுக்குன்னா இப்போ நீங்க இங்க தமிழ்நாட்டுல இருக்கிறீங்க, பூமி கூட தொடர்பு இருக்கிற ஒரு பிராணி என்ன, நாம ஒரு உதாரணமா ஒரு பாம்பை எடுத்துக்கலாம். எப்பவுமே பூமி கூட தொடர்பா இருக்குது. எதுக்கு முக்கியமா நான் பாம்பு உதாரணமா எடுக்கிறேன்னா, இதுக்கு காது கிடையாது. அவருக்கு காது இல்லை. நீங்க சொல்றது என்ன சத்தம் பண்ணாலும் அவருக்கு தெரியல. ஆனா அவரு எல்லாமே புரிஞ்சுக்குவாங்க. என்னத்துக்குன்னா பூரா உடலே அவர் பூமிக்கு வச்சு எந்த ஒரு அதிர்வு வந்தாலும் கவனிப்பாங்க.
பூகம்பம் நடக்க போகுதுன்னா இப்போ இல்ல, இன்னொரு 10 நாளுக்கு அப்புறம் நடக்க போகுதுன்னா இங்க இருக்கிற பாம்பு கேட்டீங்கன்னா அவருக்கு அப்பவே தெரியும் இந்த பூகம்பம் நடக்க போகுதுன்னு. நடந்ததில்லை, நடக்க போறப்பவே பூமிக்குள்ள ஒரு அதிர்வுல ஒரு மாற்றம் இருக்குது. அந்த மாற்றம் கவனிக்கிற அளவுக்கு அவருக்கு ஒரு சூக்ஷ்மம் இருக்குது. எல்லாத்துக்குன்னா பூமிக்குள்ளேயே தொடர்பு இருக்கிறது தான். நம்ம யோக மையத்துல யாருக்கானாலும் ஏதாவது நோய் இந்த மாதிரி பிரச்சனைனா முதல்ல என்ன சொல்றேன்னா, செருப்பு இல்லாம போய் கார்டன்ல கொஞ்சம் வேலை பண்ணுங்க, கை கால கொஞ்சம் மண்ணில் வச்சுக்கீங்க. முதல் காலத்துல என்ன பண்ணுவோம்னா, இப்படி எதனால் நோய், அடிப்படையான நோய், இப்போ டயபெட்டிஸ், பிளட் பிரஷர் இந்த மாதிரி வந்தா ஒரு இன்ஃபெக்ஷன் இல்லை, ஒரு கிரானிக் எயில்மெண்ட் இருக்குதுன்னா யோக கலாச்சாரத்துல என்ன பண்ணுவோம்னா, ஒரு குழி தோண்டி மனிதனை இங்க வரைக்கும் மண்ணுக்குள்ள போட்டு பொதிச்சிடுவோம். ஒரு சில மணி நேரம் அந்த மண்ணுக்குள்ளேயே ஆனா இருக்கணும், பூமி கூட தொடர்பு வச்சு இருக்கணும். யாத்துக்கன்னா இந்த உடல்ன்றது, பூமின்றது, மண்ன்றது ஒரு வித்தியாசம் இல்லை, இது அது ஒண்ணுதான். வேற மாதிரி ஒரு நிலைக்கு மாறி இருக்குது, ஆனா ஒண்ணுதான். இப்படி வச்சாலே ஆரோக்கியம் பல விதமான நோய் தாண்டி வர்ற வாய்ப்பு இருக்குது. ஆனா இந்த காலத்துல அப்படி பொதிச்சு வைக்க முடியல, பயப்படுறாங்க. இதனால அவருக்கு மட்டுபாத் கொடுக்குறோம், மண் எடுத்து உடல் எல்லாமே பூசி அவர் கொஞ்சம் ஆரோக்கியம் வர மாதிரி பண்றோம். இதனால பல விதமான நோயிலிருந்து வெளியே வர மக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. எதனால நோயை நான் எப்பவுமே என்ன சொல்றேன்னா, முதல்ல செருப்பு இல்லாம போய் கார்டன்ல கொஞ்சம் வேலை பண்ணுங்க, மண்ணு கூட கொஞ்சம் வேலை பண்ணுங்க. 1 மணி நேரம் 2 மணி நேரம் மண்ணு கூட வேலை பண்ணாலே ஒரு புதுவிதமான உறுதி ஏற்படும். மகாபாரதத்துல ஒரு ரொம்ப அழகான ஒரு கதை இருக்குது. என்னன்னா, குந்தி 60 வயசு ஆயிடுச்சு, அக்னாத் வாசத்துல இருக்கிறாங்க. காட்டுல எங்கேயோ ஒரு சின்ன குடில் போட்டு சாணி பூசின ஒரு நிலத்து மேல படுத்திருக்கிறாங்க. அர்ஜுனன் அவருடைய காலை புடிச்சு விட்டு இருக்கிறான். அப்படியே இருக்கிறப்போ சடனா ஒரு கேள்வி கேட்கிறான். அவர் தாய போய், அம்மா நமக்கு அடுத்த வருஷம் ராஜ்யம் கிடைச்சிடும், நாம ராஜ்யம் கிடைச்சப்போ நீ திருப்பி கல்யாணம் பண்ணிக்க போறியா, திருப்பி குழந்தை பெற்றணும்னு ஆசையா கேட்டான். 60 வயசு அம்மா. குந்தி, ஆமா நான் திருப்பி கல்யாணம் பண்ணி திருப்பி நான் வாழணும்னு எனக்கு ஆசை சொன்னேன். இது காதுல தர்மராயனுக்கு பட்டது. இது கவனிச்சுட்டு அவனு, ஓ இப்படி சொன்னாங்களே, இது கொஞ்சம் சோதனை பண்ணி பார்க்கலான்னு சில நாள் விட்டுட்டு ஒரு 2 அடி உயரமா இருக்கிற ஒரு கட்டல் போட்டு கட்டல் மேல படுத்து வச்சு பீமன் போய் கால் புடிச்சு விடு, கால் புடிச்சு விட்டுட்டு அவர் கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கிறப்போ திருப்பி இதே கேள்வி கேளு சொன்னான். பீமன் அப்படியே கால் புடிச்சு விட்டுட்டு கட்டல் மேல படுத்திருக்கிற குந்திக்கு திருப்பி அதே கேள்வி கேட்டான். அம்மா நீங்க கல்யாணம் பண்ணி போறீங்களா? அப்போ குந்தி, முட்டாள், இந்த வயசுல போய் நான் கல்யாணம் பண்ணி போறேன்னா முட்டாள், இந்த மாதிரி கேள்வி கேட்கிறேன் திட்டினான். அப்போ தர்மராயன் என்ன முடிவுக்கு வந்தான்னா, எப்போ மண்ணு கூட தொடர்பா இருக்குது அப்போ வாழ்க்கை நோக்கி, வாழ்க்கை வாழணும்ன்ற ஒரு ஆர்வம் இருக்குது. எப்போ அது கூட தொடர்பு இல்லாம இருக்குது, வாழணும்ன்ற ஆசை அந்த அளவுக்கு அவருக்கு இல்லாம போயிருக்குது. இது வெறும் மரத்துல இல்ல, உடல்ல ஒரு செல்லையும் இது நடக்குது. அதனால உட்கார்ந்தாலும் நின்னாலும் படுத்தாலும் தரை கூட தொடர்பு வச்சுக்கணும்,